Hello friends, welcome to AF Tech Tamil. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இந்த எஃப்எம் ரேடியோவை எப்படி சரி செய்யலான்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ரேடியோ நம்மளுக்கு எப்படி கிடச்சின்னு பார்த்தீங்கன்னா, பழைய இரும்பு கடையிலேருந்து நம்ம இருந்தது. சரி, வாங்கிட்டு இதை பற்றி ஒரு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு தான் நம்ம அந்த கடையிலேருந்து எடுத்து வாங்கிட்டு வந்தோம். ஜஸ்ட் ஒரு 30 ரூபா கொடுத்து தான் வாங்கிட்டு வந்தேன். சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு, எஸ்டி கார்டு சொல்லுவோம்ல அது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோலர், ஆன் ஆஃபு, சார்ஜர் போர்ட். இது பேட்டரியோட பேக் சைடில் இருக்கிற கேப். இது பார்த்தீங்கன்னா நோக்கியா பேட்டரி தான் இருந்தது. நம்ம உள்ளே என்ன ப்ராப்ளம்னு தெரியாது. கழட்டிக்கலாம் ஸ்க்ரூனா. நாலு ஸ்க்ரூ கொடுத்துக்கிறாங்க. 4 ஸ்க்ரூவும் கழட்டிக்கணும். பேட்ரி கண்டிஷன் பார்த்திங்கன்னா உப்புனா மாதிரி தான் இருந்துச்சு. அதான் நம்ம அப்போ தெரிஞ்சுக்கணும் பேட்ரி கம்ப்ளைண்ட் இருக்குது. சரிங்களா. நம்ம இதை ஸ்க்ரூ சேஃபாக வச்சுக்கலாம். மிஸ் ஆகிடுச்சுன்னா கஷ்டமாயிடும். பார்த்திங்கன்னா பொறுமையாக ரிமூவ் பண்ணிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்கும்போது போர்டு ஃபிசிக்கலாக டேமேஜ் எதுவும் கிடையாது. ஓகே, பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம சின்னதாக ஒரு இது மாதிரி கொடுத்துடலாம், எது என்னன்னுட்டு. இது பேட்டரியோட பாயிண்ட்டு, ப்ளஸ் மைனஸ் எதுவும் தெரியாது. இது ஆண்டனா, சார்ஜர் போர்ட், இது ஐசி, ஆடியோ ஐசி, ஆக்ஸு, யூஎஸ்பி. ஓகேங்களா. ஆன் ஆஃபு, வால்யூம் கண்ட்ரோல், இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஆப்ஷன் இல்லை. நம்ம ப்ளூடூத் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். சரிங்களா. அதுக்கு முன்னாடி நம்ம போர்டை கழட்டுறதுக்கு முன்னாடி இந்த ஒயர் நிலத்தை ரிமூவ் பண்ணிக்கணும். ஆனால் ரொம்ப அழுக்காக இருக்குது. வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம பண்ணணும். பார்த்தீங்கன்னா போர்டு ஒயர் நிலத்தை ரிமூவ் பண்ணியாச்சு. ஃபுல்லாக அழுக்காக இருக்குது. ஏன்னா பழைய கடையில் இருந்தது பார்த்திங்களா, அதெல்லாம் ஃபுல்லாக அழுக்காக இருக்குது. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு சோப் வாட்டர் வச்சு நம்ம வாஷ் பண்ணிடணும். இப்போ காட்டுறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த மாதிரி சோப் வாட்டர் வச்சு நம்ம வாஷ் பண்ணிட்டோன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதாவது எப்படின்னா நம்ம வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு எப்படி சொல்கிறது, அது ஒரு தனி இது தான். பாருங்கள், இந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஃபால்ட் அட்டன் பண்ணுறதுனாலும் அட்டன் பண்ணலாம் ஈஸியாக. பாருங்கள், எதுவும் ட்ரை ஆகலை, லேட் ஆகும் ட்ரை ஆகிறதுக்கு. அதுக்கு நம்ம ஹாட் ஏர் கன் வச்சு நம்ம சீக்கிரமாக ட்ரை பண்ணிடுறோம். ஏன்னா டைமிங்கில். பாருங்கள், அந்த மாதிரி ஃப்ரெஷ் ஆகிடுச்சு போர்டு. அப்போ ஆன் பண்ணி செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் இழுக்குஞ்சுன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகிருக்கும், ரெஸ்ட்டை படிஞ்சு ப்ராப்ளமாக இருக்கும். அதெல்லாம் கிளியர் பண்ணிடலாம். அதுக்கு தான் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பீக்கர் லைன் மட்டும் கொடுத்துக்குறோம். எது ப்ளஸ் எது மைனஸ் நம்மளுக்கு தெரியாது. நம்ம மீட்ரு எடுத்து கண்டினியூ மோடில் வச்சு ஒரு ப்ரோபை யூஎஸ்பி கனெக்டருக்கு பார்த்திங்களா அங்கே வச்சுக்கலாம். இன்னொரு ப்ரோபை அந்த பேட்டரி டெர்மினல் இருக்குது பாருங்கள், அங்கே வைக்கணும். நான் இது ஃபஸ்ட்டு இதில் வைக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா வேல்யூ காட்டுது, அப்போ அது ப்ளஸ்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பக்கத்தில் உங்களுக்கே தெரியும் அது -V மைனஸ்ஸு. பார்த்திங்கன்னா பீப் சவுண்ட் வந்துச்சு. இப்போ மைனஸ்ஸு கொடுக்குறேன் நான். இது பார்த்திங்கன்னா என்ன வோல்டேஜில் கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா 3.3 வோல்ட்டு தான் கொடுக்குறேன் நான். மினிமம் அதான் கொடுப்பேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போர்டு ஆன் ஆயிடுச்சு. எஃப்எம் மோடில் இருக்குது. இறைச்சி சவுண்டு கேட்குது. நான் மியூட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்போ போர்டு ரன்னிங்கில் தான் இருக்குது. இப்போ பென்ட்ரைவ். ஓகேங்களா. பென்ட்ரைவ் வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். பென்ட்ரைவ் ஒர்க் பண்ணல. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா லூஸ் கனெக்ஷனில் இருக்க வாய்ப்பு இருக்குது. மோடில் சேஞ்ச் பண்ணாலும் எந்த ரியாக்ஷனும் இல்லை. பாருங்கள், நான் கெஸ் பண்ண மாதிரி லூஸ் கனெக்ஷன் தான் இருந்திருக்கு. அதை ரெக்கவரி பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோலும் கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா. இது பார்த்திங்கன்னா 3.3 வோல்ட்டு,
5 வோல்ட்டு 5 வோல்ட்டு 12 வோல்ட்டு ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் வந்து ப்ளூடூத் ஆப்ஷன் இல்லைன்னு சொல்லியிருக்கிறேன். அந்த ப்ளூடூத் வந்து நம்ம வந்து இதில் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். சரிங்களா. ஆக்ஸ் இருந்தாலும் நம்மளுக்கு ஒன்றும் பெனிஃபிட். அது ஆக்ஸ்னால் ரொம்ப கஷ்டமாயிட்ருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மைக்ரோ யூஎஸ்பி பின்னு வைக்கிறோம். இதை எடுத்துகிட்டு மைக்ரோ யூஎஸ்பி பின்னு தான் வைக்க போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மைக்ரோ யூஎஸ்பி தான் நம்ம மொபைல் சார்ஜர் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் இதை எடுத்துகிட்டு அது வைக்க போகிறோம். இது ரேர் பின்னு தான் இது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து மைனஸு, ரைட் சைடில் இருக்கிறது வந்து ப்ளஸ். ஓகேங்களா. சுவிட்ச் மூலிமா ஐசி பேட்ரிக்கு எல்லாத்துக்கும் லைன் இங்கேருந்து தான் போவோம். ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்து ஹெட்ஃபோனு. அது நம்மளுக்கு ஐசி போயிடுச்சு, அது பர்ன் அவுட் ஆகிடுச்சு. அதெல்லாம் நம்ம வந்து இதை யூஸ் பண்ண போகிறோம் இந்த பின்னை. இதுலேயும் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இருக்குது ப்ளஸ்ஸு, லெஃப்ட் சைடில் இருக்குது மைனஸு, சேம் தான் இருக்குது. அதாவது இந்த பின்னை எடுத்துகிட்டு நம்ம வந்து அந்த மைக்ரோ யூஎஸ்பி பின்னை வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்கிற காம்பனண்ட் எல்லாத்தையும் நம்ம சேஃபாக வச்சுக்கணும். ஏன்னா வந்து ப்ரொஃபஷ்னல் ஹாட் ஏர் கன் இல்லை நம்மக்கிட்ட. அதாவது அதோட ப்ரொஃபஷ்னல் ஒர்க்கோட ஹாட் ஏர் கன் இல்லை. இதை வச்சு நம்ம எடுக்க போகிறோம். அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக நம்ம வந்து பார்க்கணும். நல்லா கவர் பண்ண. இது ஒரு அலுமினியம் ஷீட். இது மேலே தான் நம்ம வந்து கார்னரில் அடிக்க போகிறோம். அதெல்லாம் ஹீட்டில் வெளியே வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்து மைக்ரோ யூஎஸ்பி ரிமூவ் பண்ணிட்டோம். அதே இது மாதிரி வச்சு பார்த்துட்டு இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு 4 கார்னர்லையும் சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த மாதிரி சால்ட்ரிங் பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதாவது லைனோட இது நான் அது கனெக்ஷன் எதுவும் சால்ட்ரிங் பண்ணலை. 4 கார்னரில் மட்டும்தான் சால்ட்ரிங் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஜூம் பண்ணி எடுத்து பாருங்கள், தெரியுதுங்களா. லெஃப்ட் சைடில் இருக்குது மைனஸு, ரைட் சைடு இருக்குது ப்ளஸ். இது ரெண்டும் டம்மி இது. ஓகேங்களா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லாதால் நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கிளியராக இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து சுவிட்ச் ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து பேட்ரிக்கான வோல்டேஜ் கரெக்டாக வருதா பார்க்கலாம். சார்ஜர் ஆகிற அளவுக்கு வோல்டேஜ் வருதா பார்க்கலாம். கரெக்டாக வருது, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ போர்டு வந்து குட் கண்டிஷன். ஓகேங்களா. இதுதான் நான் சொன்ன மாதிரி ப்ளூடூத் மாடலு. இதில் பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம் கிடையாது. இது லெஃப்ட் சேனலு சிக்னலு, கிரவுண்டு ரைட் சேனலு, இது விசிசி, இது பக்கத்தில் கிரவுண்டு. ஓகேங்களா. இதுக்கு வந்து 3.3 வோல்ட்லேருந்து 5 வோல்ட் வரைக்கும் கொடுத்துக்கலாம். இது கம்பேரிசன் பாருங்கள், 1 இன்ச்சுக்கும் கீழே தான் இருக்குது. நம்ம வந்து க்ளூ வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி சால்ட்ரிங், அதாவது ஒட்டியாச்சு. நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதுலேருந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி காப்பர் கம்பி எடுத்து நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டு இருக்குது பாருங்கள். இந்த கிரவுண்டும் எதுவும் மெர்ஜ் பண்ணிடணும். இந்த பாயிண்ட்டும் கிரவுண்டு ஏதாவது ஒரு கிரவுண்டில் நம்ம வந்து மெர்ஜ் பண்ணால் தான் ஆக்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும். அதை கவனமாக வச்சுக்கோங்க மனசில். அதாவது மேலேருந்து வரும் பாருங்கள், அந்த லாஸ்ட்டு பின் ஆக்ஸில். ஓகேங்களா. அது நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆக்ஸ் ஆக்டிவேட் ஆகாது. இப்போ வந்து பர்ஃபெக்டாக நம்ம வந்து பண்ணியாச்சு. இப்போ பேட்ரி வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணியிருந்தேன். பேட்ரி ஆல்ட்ரேஷன் தான் பண்ணேன் நான். அதோட வேறு கம்பெனி பேட்ரி. அது நம்ம வந்து இதில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கிறோம். ரஃப் யூஸுக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதெல்லாம் வந்து இது வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ப்ளஸ் இதில் என்னென்ன ஃபால்ட்டு வந்துச்சுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓரளவுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கு வேறு ஒன்றும் கிடையாது. என்னென்ன ஃபால்ட்டு பார்த்தீங்கன்னா, முதல் ஃபால்ட் வந்து பேட்ரி கம்ப்ளைண்ட்டு பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு.
ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்சு ப்ராப்ளமாக இருந்தது, அதை ரெடி பண்ணியாச்சு. மூணாவது ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் சொல்கிற பாயிண்ட் ப்ராப்ளமாக இருந்தது. நாலாவது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ப்ளூடூத் ஆப்ஷனே கிடையாது. நம்ம வந்து ப்ளூடூத் வச்சுருக்கிறோம், சரிங்களா, இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ப்ராப்ளம், சரிங்களா. இது வந்து பர்ஃபெக்டாக இப்போ வந்து வேலை செய்யுது. இப்போ சின்னதாக ஒரு டெமோ காட்டுறேன் பாருங்கள், பென்ட்ரைவ் போட்டு. ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம ப்ளூடூத் ஆப்ஷன் வந்து செட் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து இதில் எந்த கம்ப்ளைண்ட்டும் நம்மளும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு வந்து எஃப்எம் வேணாலும் எஃப்எம் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளூடூத்னால் ப்ளூடூத் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இது வந்து பர்ஃபெக்டாக வேலை செய்யுது, ஒரு சின்ன நாய்ஸ் கூட வரல. ஓகே, நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் நீங்கள் பிகினர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். மேலே ஒரு கவர் ஒன்று போட்டுடலாம் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கவர் ஒன்று போட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பார்க்குறது கொஞ்சம் லுக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வீட்டுக்கு தானே யூஸ் பண்ண போகிறோம், அதால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வீடியோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு, சரிங்களா.